السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் காலையில் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். மிக முக்கியமான ஒரு துஆ. 3 தடவைகள் ஓதுவோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக அல்லாஹ் மாற்றுகின்றான். கவலைகள், கஷ்டங்கள் இவைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அதே போன்று தீய விடயங்களை விட்டும் ஷைத்தானினுடைய தீண்டுதல்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காலை மாலை ஓதக்கூடிய துஆக்கள் பலவற்றை கற்று தந்திருக்கிறார்கள். சில துஆக்கள் இருக்கின்றது, காலையில் ஓதினால் மாலை வரைக்கும் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு கிடைக்கும். மாலையில் ஓதினால் மறுநாள் காலை வரைக்கும் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு கிடைக்கும். இவ்வாறு பல துஆக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். நாம் ஒவ்வொரு நாளும் இந்த துஆக்களை ஓதி வருகின்ற பொழுது அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். ஷைத்தானினுடைய தீண்டுதல்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். கவலைகள், கஷ்டங்கள் இவைகள் அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கும். அப்படிப்பட்ட ஏராளமான துஆக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமான துஆ என்ன துஆ என்றால், பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம் என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் காலையில் 3 தடவை, அதே போன்று மாலையில் 3 தடவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் செழிப்பாக்கி வைப்பான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்கள் இவைகள் அனைத்தும் நீங்கும். முசீபத், தரித்திரம் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்கி நிம்மதியான, சந்தோஷமான, பரக்கத்தான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம்.